இப்போ ஐபி அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து நார்மலாக ஐபி அட்ரஸ் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஐபி அட்ரஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒன்று நெட்வொர்க் பார்ட், நெட்வொர்க் பிட்ஸ்னு சொல்லலாம். அனதர் வந்து ஹோஸ்ட் பார்ட் ஆர் ஹோஸ்ட் பிட்னு சொல்லலாம். இப்போ இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். இப்போ நீங்கள் வந்து டிவைஸ் கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சு டிவைஸ்க்கு ஐபி அசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த ஹோஸ்ட் பார்ட்டுன்னு சொல்கிறோம், ஏன் நெட்வொர்க் பார்ட்டுன்னு சொல்கிறோம், இது இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம லேப் பண்ணும் போது இன்னும் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அதில் ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த நெட்வொர்க் பார்ட்னா it defines to which network a node belongs. இது வந்து it is actual address of the host in the network. இப்போ நெட்வொர்க் அட்ரஸ்ன்றது நெட்வொர்க் பார்ட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாங்கியிருக்கிறோம் டிஎன், அது நெட்வொர்க் பார்ட். இதே வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வாங்குறோம், அது கேஏ. இப்போ தமிழ்நாடுக்குள்ள சப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து பிரிக்கிறது. சரிங்களா? அது சப்நெட்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது டீட்டெயிலாக பார்ப்போம். சப்நெட்டிங் கால்குலேஷன் போடும்போது அது ஹோஸ்ட் பார்ட்ன்றது பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு எந்த நம்பர் அசைன் பண்ணியிருக்கிறோம், இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் மிஷினுக்கு எந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் கோரிலேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆர்டிஓ நம்பர். இப்போ தமிழ்நாடுக்கு டிஎன், தமிழ்நாடு TN01 சென்னை நெட்வொர்க், TN45 திருச்சி நெட்வொர்க், TN XYZ அது சம் அதர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் நெட்வொர்க் பார்ட். இப்போ அந்த நெட்வொர்க் கீழே எந்தெந்த வண்டிக்கு நான் ஐபி அசைன் பண்ணியிருக்கணும். இப்போ நெட்வொர்க் பார்ட் பார்த்தீங்கன்னா TN01 பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு TN01 இருக்கும். அப்படின்னா அது வந்து சென்னையோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இட்ஸ் பார்ட் ஆஃப் சென்னை நெட்வொர்க், சென்னை ஆர்டிஓ. அது கீழே ஒரு இண்டிவிஜுவல் வண்டிக்கும் ஒரு நம்பர் இருக்கும். A1 123, A2 123, ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? அது போல தான் ஐபி அட்ரஸ்லையும் நெட்வொர்க் பார்ட்னு இருக்கு, ஹோஸ்ட் பார்ட்ன்றது. நெட்வொர்க்னா அது இட் பிலாங்ஸ் டு விச் நெட்வொர்க். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பார்ட்னா ஹோஸ்ட் பிட்னா ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் அசைன் டு த ஹோஸ்ட் இந்த நெட்வொர்க், அது ஹோஸ்ட் பார்ட். இப்போ இந்த நெட்வொர்க் பார்ட் ஹோஸ்ட் பார்ட் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? முக்கியமா அங்க வந்து சப்நெட் மாஸ்க் வந்து பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். என்னுடைய பிசி எடுத்துக்கிட்டேன். என் பிசியில் ஐபி இருக்கு, சிஎம்டின்னு போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கூட என்னுடைய மிஷினுடைய ஐபி பார்க்கலாம். இப்போ என்னுடைய மிஷின் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய மிஷினோட ஐபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபைல வந்து டிஹெச்சிபிலேருந்து ஐபி எடுத்துக்குது. டிஹெச்சிபினா என்ன, ஸ்டாட்டிக் ஐபினா என்ன, அது வந்து அப்கமிங் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ என்னோட ஒய்ஃபைல ஐபி எடுத்துக்கிச்சு 172.20.10.3. என்னுடைய சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.255.255.240. இப்போ இந்த சப்நெட் மாஸ்கை வச்சு தான் இந்த ஐபி பிலாங்ஸ் டு எந்த நெட்வொர்க் என்னால் கண்டுபிடிக்க முடியும். சப்நெட் மாஸ்க் இல்லைன்னா அந்த ஐபி வந்து எந்த நெட்வொர்க்னு என்னால் கண்டுபிடிக்க ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ சப்நெட் மாஸ்க் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ ஒரு இடத்துலையும் இப்போ நான் சிஎம்டி கமாண்ட் லைனில் காமிச்சேன். இப்போ நான் உங்களுக்கு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸோட காமிக்கிறேன். ncpa.cpl போட்டு நம்ம ஒரு நெட்வொர்க் அடாப்டர் எடுக்கிறோம். ஏதோ ஒரு நெட்வொர்க் அடாப்டர் ஒய்ஃபை இருக்கு. டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்க, சப்நெட் மாஸ்க், ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் கேட்வே, டிஹெச்சிபி சர்வர், அது எல்லாமே இருக்கும். இப்போ டிஹெச்சிபி சர்வர்னா என்ன, அது எல்லாமே அப்கமிங் செஷனில் பார்ப்போம். இப்போ சப்நெட் மாஸ்க் பற்றி பார்ப்போம்.
இப்போ ஐபி அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் 32 பிட் அட்ரஸ். சப்நெட் மாஸ்க்கும் சப்நெட் மாஸ்க் a 32 bit binary number that differentiates between network part and the host part. நான் சொல்லிடுவேன் அப்படியே, எதுக்கு டைப் பண்றேன்னா நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க சொல்றத டைப் பண்றேன். ஆஃப் அண்ட் ஐபி அட்ரஸ். இப்போ அந்த 32 பிட் சப்நெட் மாஸ்க்ன்றது 32 பிட் பைனரி அட்ரஸ். நம்ம டெசிமல்ல தான் எழுதுவோம். 32 பிட் பைனரி. சரிங்களா? அந்த பைனரி நம்ம டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். அது வந்து அதை எதுக்கு அந்த யூஸ் பண்ணுறோம், சப்நெட் மாஸ்க் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஹவு மெனி நெட்வொர்க் பார்ட் அண்ட் ஹோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஐபி அட்ரஸ். இப்போ ஒரு கிளாஸ்க்கும் டிஃபால்ட்டா ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கு. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவோம். அது வந்து கிளாஸ் ஃபுல் அட்ரஸ் சொல்லுவோம், இல்லை டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவோம். அதை பத்தி இப்போ பார்ப்போம். டேபிள் 3 காலம் 3 ரோ. இப்போ நமக்கு லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், யூசபிள் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தான். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு பார்த்தோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இது 3 தான் யூசபிள் கிளாஸ், நம்மளால யூஸ் பண்ண முடியும். மற்ற கிளாஸஸ்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இது 3 மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து கிளாஸ் டி வந்து இட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் மல்டிகாஸ்ட். கிளாஸ் இ வந்து இட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் அண்ட் ரிசர்ச் பர்பஸ். இப்போ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன? கிளாஸ் ஏவோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஏவோடைய ஐபி ரேஞ்ச் பார்த்தோம். ஐபி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிளாஸோட ஐபி ரேஞ்ச் 1லேருந்து 127 126. 0வும் 0 வந்து நான் யூசபிள், அதனால அதை நம்ம மென்ஷன் பண்ணல. அண்ட் 127 இஸ் யூஸ்டு ஃபார் லூப் பேக் பர்பஸ். இப்போ நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 0லேருந்து 127 வரைக்கும் வரணுமேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால 1லேருந்து 126 வரைக்கும் தான் நம்ம கிளாஸ் ஏல யூஸ் பண்ண முடியும். 0 நெட்வொர்க் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, இட்ஸ் நான் யூசபிள். அண்ட் 127 இஸ் யூஸ்டு ஃபார் லூப் பேக் ஐபி. இப்போ கிளாஸ் பி 128லேருந்து ரேஞ்ச் வந்து 128லேருந்து 191 வரைக்கும் கிளாஸ் பியோட அட்ரஸ். கிளாஸ் சியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192லேருந்து 2 to 3 வரைக்கும். இது வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், எய்தர் பிரைவேட்டா பப்ளிக்கா. இப்போ அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். பிரைவேட் அட்ரஸ் என்ன, பப்ளிக் அட்ரஸ் என்னன்னு பார்ப்போம். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க், ஒரு சப்நெட்டுக்கும் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இருக்கு. இப்போ பார்ப்போம் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். கிளாஸ் ஏவோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 255.0.0.0. இப்போ கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.255.0.0.0. கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.255.255.0. இப்போ இதுதான் வந்து ஒரு கிளாஸ்க்கு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸோடைய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இருக்குல்ல, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். காப்பி பேஸ்ட். இப்போ ஒரு நெட்வொர்க் கிளாஸ்லயும் எத்தனை நெட்வொர்க் பிட் ஹோஸ்ட் பிட்னு பார்ப்போம்.
நெட்வொர்க் பிட் ஹோஸ்ட் பிட். இப்போ கிளாஸ் ஏல நெட்வொர்க் பிட் பார்த்தீங்கன்னா எத்தனை பிட்? ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆக்டெட், இது 8 பிட்டு, இது 8 பிட்டு, 8 பிட்டு, 8 பிட்டு. இதுல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 8 பிட். நெட்வொர்க் பிட் 8, ஹோஸ்ட் பிட் மீதி 24 இருக்கு. இப்போ கிளாஸ் பில நெட்வொர்க் பிட் 16, ஹோஸ்ட் பிட் 16. கிளாஸ் சில நெட்வொர்க் பிட் 24, ஹோஸ்ட் பிட் 8. இதை நான் எப்படி இங்க போட்டேன்னா, இப்போ இங்க இருக்கு. இப்போ இதை நான் இந்த நம்பரை சப்நெட் மாஸ்கை பைனரியா கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பைனரியா கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? இல்ல 1 1 1 1 1 1 1 1 இதான் பைனரி வேல்யூ வரும். 255 இப்போ நான் பைனரியா கன்வெர்ட் பண்ணேன்னா ஆல் ஒன்ஸ் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்று தான் வரும். அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை 255 பைனரி ஆக்கலாம். அதுக்கப்புறம் 0 0 0. இந்த 255 பைனரி ஆக்கலாம் 1 1 1 1 8 ஒன்ஸ் வரும். 2 3 4. ஹோப் எல்லாருக்கும் வந்து பைனரி டெசிமல் டு பைனரி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெசிமலை வந்து நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 8 ஒன்ஸ் வரும். இப்போ இங்கே எல்லாமே 0 0 0 0 0 8 0 வரும். ஏன்னா இங்கே வேல்யூஸ் எதுவுமே இல்லை, அதனால நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் 8 0 தான் வரும். இப்போ மறுபடியும் இங்கே 0 0 0 0 0 0 0. இங்கேயும் 0 0 0 0 0 0 0. இப்போ நம்ம சப்நெட் மாஸ்க்ல தெரியும், இதுவும் 32 பிட் அட்ரஸ். 32ல எங்கெங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லா, இப்போ இந்த சப்நெட் மாஸ்க்ல பாத்தீங்கன்னா in subnet mask all the ones will be on left and all the zeros will be on right. சப்நெட் மாஸ்க் நீங்க வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அந்த டெசிமல் வேல்யூ சப்நெட் மாஸ்க்ல டெசிமல் வேல்யூ நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா all the ones will be on left, all the zeros will be on right. மிக்ஸ் ஆகிருக்கு, இங்க ஒரு 1 வருது, இங்க 0 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சப்நெட் மாஸ்க் தப்பான வேல்யூ. அது நீங்க புரிஞ்சுக்கலாம், அது ஏதோ தப்பான வேல்யூ. அப்படியே தொடர்ந்து வரும், 1 வரும். இங்க வரைக்கும் 1 வருதுன்னா ஓகே வேல்யூ, அதுக்கப்புறம் 0 வரும். இப்போ மிக்ஸ் ஆகி வரக்கூடாது. 1 0 1 1 இப்படிலாம் வராது. சப்நெட் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் இப்படி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் 0 அப்படி கடைசியில இந்த ரைட் சைடு வில் பி கம்ப்ளீட்லி 0. அப்படிதான் ஒரு சப்நெட் மாஸ்க். சரிங்களா? இப்போ வந்து ஆல் ஒன்ஸ் வில் பி த 0. இப்போ இங்க இந்த சப்நெட் மாஸ்க்ல இந்த சப்நெட் மாஸ்க் எங்கெங்கெல்லாம் 1 இருக்கு, 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து நெட்வொர்க் பார்ட். 0 இருக்கிறது வந்து ஹோஸ்ட் பார்ட். ஒன்னு இருக்கிறது நெட்வொர்க் பார்ட், 0 இருக்கிறது நெட்வொர்க் பார்ட், 0 இருக்கிறது ஹோஸ்ட் பார்ட். இப்போ அதை வச்சுதான் நான் இந்த நெட்வொர்க் பிட் ஹோஸ்ட் பிட் கண்டுபிடிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 8 பிட் நெட்வொர்க் பிட், ரெஸ்ட் ஆல் ஹோஸ்ட் பிட். இங்க கிளாஸ் பில 8 + 8 16 நெட்வொர்க் பிட், 0 எல்லாமே இங்க 0 இருக்கிறது. 8 + 8 16 ஹோஸ்ட் பிட். கிளாஸ் சில 8 + 8 + 8 24 நெட்வொர்க் பிட், கடைசியில இருக்க 8 ஹோஸ்ட் பிட். இதை வச்சுதான்
நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐபி வருது 10.10. இப்படி வச்சுக்கலாம். இது என்ன ஐபி அட்ரஸ்? 10 ரேஞ்சில் ஆரம்பிச்சா என்ன? இங்க பாருங்க 1லேருந்து 10 126 வரைக்கும் கிளாஸ் ஏ. இப்போ 10.10.10.1.1.1 வந்து கிளாஸ் ஏ உடைய ஐபி அட்ரஸ். கிளாஸ் ஏ உடைய ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இந்த ரேஞ்ச்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நெட்வொர்க்கிங்ல நம்ம லைவா போய் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸா? நம்ம பார்த்தோன்னே ஓகே இதுக்கேற்ற மாதிரி இது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸா, கிளாஸ் பி ஐபி அட்ரஸா, கிளாஸ் சி ஐபி அட்ரஸா, அதை தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஐபி அசைன்மெண்ட், நெட்வொர்க் பிரிக்கிறது, ஹோஸ்ட் பிரிக்கிறது, இது வந்து இந்த பைனரி கால்குலேஷன் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து சப்நெட்டிங் பண்ண முடியும். சப்நெட்டிங் வந்து ஆல்ரெடி நான் காலேஜில் வரும்போது நமக்கு கிளாஸ் எடுத்தேன். மறுபடியும் நீங்கள் என்னுடைய ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன், கோத்ரூ பண்ணுங்க. நாளைக்கு அதை பற்றி எப்படி சப்நெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸ் ஏல இப்போ இது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.0.0.0. இப்போ இந்த ஐபில நெட்வொர்க் பார்ட் பிரிக்கலாம். இது பிரிச்சிங்கன்னா இதே தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். இதே டேபிளர் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா கிளாஸ் ஏவுடைய டேபிளர் 255க்கு எல்லாம் 1, இது எல்லாம் 0, இதெல்லாம் 0, இதெல்லாம் 0. இப்போ இது மட்டும் நெட்வொர்க் பார்ட், இது எல்லாமே ஹோஸ்ட் பார்ட். இந்த 3 0வும் ஹோஸ்ட் பார்ட். இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நெட்வொர்க் பார்ட். நெட்வொர்க் பார்ட். இது yellow கலர் இருக்குது ஹோஸ்ட் பார்ட். இப்போ இந்த 3 ஹோஸ்ட் பார்ட், இந்த முதல்ல இருக்க கிரீன் கலர் நெட்வொர்க் பார்ட். இப்போ இந்த இடத்துல இந்த 10ன்ற வேல்யூ மாறாது, நெட்வொர்க் வேல்யூன்றது மாறாது, ஹோஸ்ட் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பிசிக்கு நான் அசைன் பண்றேன் 10.1.1.1. இப்போ எப்படி ஆரம்பிக்கும்னா இப்போ இங்கேருந்து இந்த வேல்யூ இது மட்டும் தான் மாறுது. இப்போ இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்டிங் ரேஞ்ச் எண்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால்குலேஷன் வச்சு இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் எண்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 டாட் ஸ்டார்டிங் ஐபி 0.0.0. இது நெட்வொர்க் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ன்றது நெட்வொர்க் அட்ரஸ். இந்த நெட்வொர்க்கிங்ல இந்த கிளாஸ்ல இது வந்து ஒரு வேலிட் ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். இப்போ இதோட சப்நெட் மாஸ்க் நமக்கு கிடைச்சிருச்சு. இது இந்த பார்ட் மாற போறது கிடையாது, ஏன்னா இது வந்து நெட்வொர்க் பிட். நெட்வொர்க் பிட்ன்றது கான்ஸ்டன்ட், இட் வில் நாட் கெட் சேஞ்ச். நவ் ஹோஸ்ட் பிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10.0.0.0. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா என்ன வரும் 10.0.0.1. அப்படியே தொடர்ச்சியா வரும் 10.0.0.2. அப்படியே அதே தொடர்ச்சியில எது வரைக்கும் வரும் 10.1.0.0. வருது. அதுக்கப்புறம் அப்படியே 10.1.0.1 வரும். அதுக்கப்புறம் 10.2.0.1 தொடர்ச்சியா வரும். நான் இங்க நம்பர்ஸ் லெவலில் விட்டுட்டேன். 1 2 3 4 5 6 255 வரைக்கும் வரும். அதே மாதிரி இங்கே 10.0.0.255. அதுக்கப்புறம் இங்கே 1 வரும். இப்போ நம்ம ரீசேஷன் நம்பர் போகிற மாதிரி தான் 10. அந்த 10ன்றது கான்ஸ்டன்ட் 10.0.0.0.1. அப்படியே இங்கே 255 முடிஞ்சோடனே இங்கே 1 வரும். அப்படியே மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்த கடைசி முடியும்னா 10.255.255.255. வரைக்கும் முடியும். இதுதான் இந்த நெட்வொர்க் உடைய ஃபர்ஸ்ட் டைப் bit வந்து constant, it will not get changed, it's a network bit. Okay, rest of the bit are host bit, it will be IP address one by one, it will get increment. Okay, so இதுல இருந்து 10.0.0.0 இருந்து ஆரம்பிச்சு 10.255.255.255 வரைக்கும். இப்போ ஒரு கிளாஸ்ல எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கு, எத்தனை நெட்வொர்க் அட்ரஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு.
இப்போ நம்மளுடைய ஐபி அட்ரஸ் தெரியும் 32 பிட். 32 பிட்ல டிஃபால்ட்டா 32 பிட். நம்மளோட சப்நெட் மாஸ்க் என்னன்னா இங்க வந்து 8 பிட் வந்து சப்நெட் மாஸ்க் போயிடுது, நெட்வொர்க் பிட் போயிடுது. மீதி எத்தனை பிட்டு? ஹோஸ்ட் பிட்டு 24 பிட் வந்து ஹோஸ்ட் பிட். இப்போ 2 பவர் 24 மைனஸ் 2. அந்த 2 எதுக்கு ரிசர்வ் பண்றோம்னா, அந்த 2 எதுக்கு மைனஸ் பண்றோம்னா, ஒன்னு வந்து நெட்வொர்க் அட்ரஸ், இன்னொன்று வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அது நாளைக்கு நெட்வொர்க் அட்ரஸ்னா என்ன, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நாளையோட செஷனில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், நெட்வொர்க் அட்ரஸ், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இப்போ இதோட வேல்யூ என்ன வருதோ 2 பவர் 24 மைனஸ் 2, 1 100 1000 10,000 lakh 10 lakh crore 1 crore. இந்த வேல்யூ தான் இந்த ரேஞ்சில் நம்ம கிடைக்கக்கூடிய ஐபி. சரிங்களா? இப்போ நாளைக்கு செஷன்ல நம்ம டீட்டெயில்டா சப்நெட் மாஸ்கை பத்தி பார்ப்போம். இப்போ பிரைவேட் ஐபி அட்ரஸ் என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன, இன்னும் ஒரு 2-3 செஷன் தான் கொஞ்சம் போரிங்கா போகும், தியரியா போகும். அதுக்கப்புறம் நம்ம லைவா ப்ராக்டிக்கலுக்குள்ள போயிடலாம். இந்த தியரி பார்ட் உங்களுக்கு புரியல, நான் ப்ராக்டிக்கல் பண்றேன், ஐபி அசைன் பண்றேன், சப்நெட்டிங் அதில் போடுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் கேப் ஆயிடும், அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் புரியறதுக்கு. நம்ம நம்பர் போடுறாரேன்னு நினைப்பீங்க. இப்போ இந்த பார்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம சால்வ் பண்ணும் போது நமக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இப்போ பிரைவேட் அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன? பிரைவேட்னா என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தனியார் மயமாக்கப்பட்டது. பப்ளிக்னா என்ன, பொது உடைமை. சரிங்களா? ஐபியில எதுக்கு பிரைவேட் பப்ளிக் தேவை? சரிங்களா? பிரைவேட் அட்ரஸ்ன்றது ஃப்ரீ ஐபி அட்ரஸ். பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்றது ஃப்ரீ ஐபி அட்ரஸ். இப்போ இதில் எடுத்துக்கலாம். இப்போ பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சு இப்போ கிளாஸ் ஏல ஒரு பிரைவேட் ரேஞ்ச் இருக்கு 10.0.0.0 இருந்து 10.255.255.255. பிரைவேட் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த நீங்க நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, நெட்வொர்க்கிங் ஜாப்ல போறீங்கன்னா இதெல்லாம் இன்டர்வியூல கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. பிரைவேட் ஐபி என்ன, பப்ளிக் ஐபி என்ன. ஏன்னா இதெல்லாம் தெரியாம நம்மளால ஹார்ட் கோர் நெட்வொர்க் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. தெரிஞ்சாதான் நம்மளால ஹார்ட் கோர் நெட்வொர்க்கிங்ல ஒர்க் பண்ண முடியும். இப்போ இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.0.0 இருந்து 192.168.255.250 வரைக்கும். இதுதான் வந்து கிளாஸ் ஏ உடைய பிரைவேட் ரேஞ்ச் வந்து 10.0.0.0 இருந்து 10.255.255.255 வரைக்கும். கிளாஸ் பில வந்து 172.16.0.0 இருந்து 172.31.255.255 வரைக்கும். கிளாஸ் சியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 192.168.0.0 இருந்து 192.168.255.255 வரைக்கும். இப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி ரேஞ்ச் வந்து மொத்தம் 3 ரேஞ்ச். இந்த 3 ரேஞ்சு இப்போ பிரைவேட்ல பப்ளிக்ல என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இன்சைட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு காலேஜ் கேம்பஸ்ல யூஸ் பண்றோம், நம்ம பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பப்ளிக் ஐபி ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாம். பப்ளிக் ஐபின்றது நம்ம காசு கொடுத்து வாங்கணும். யார்கிட்ட இருந்து வாங்குவோம்? ஐயனா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேக்ல பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஐனான்னு ஒருத்தவங்களை பார்த்தோம். யூஐ யார்கிட்ட வாங்குவாங்க? ஐநா கிட்ட வாங்குவாங்க. இப்போ இந்த ஐநா கீழே ஐநானா யாருன்னா இன்டர்நெட் அசைன்ட் நம்பர் அத்தாரிட்டி. இப்போ ஹூ கவர்ன்ஸ் ஆல் த டொமைன் நேம்ஸ், நம்பர் ரிசோர்ஸஸ். நம்பர் ரிசோர்ஸ்னா ஐபி அட்ரஸ், ஏஎஸ் நம்பர். இந்த ஏஎஸ் நம்பர்னா நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். நம்ம அட்வான்ஸ் ட்ரைனிங் எடுக்கும்போது ஏஎஸ் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் அசைன்மெண்ட். இப்போ ப்ரோட்டோகால் அசைன்மெண்ட்னா இந்த டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால் இருக்குல்ல, அந்த ப்ரோட்டோகால். இப்போ ஹெச்டிபிஎஸ் நம்ம வெப்சைட் யூஸ் பண்றோம், இது வந்து ஹெச்டிபிஎஸ் சைட். இதுக்கு வந்து ஒரு 443 யூஸ் பண்ணணும். இப்போ அது மாதிரி ஒரு ப்ரோட்டோகாலுக்கு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஐபி அட்ரஸை பத்தி மட்டும் பார்ப்போம். ஐநான்றது யாருன்னா இன்டர்நெட் அத்தாரிட்டி அசைன்ட் நம்பர்ஸ் அத்தாரிட்டி.
இப்போ நம்ம ஏதாவது ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கணும்னா இவங்க மூலியமா தான் வாங்கணும். இப்போ இவங்க சும்மா கொடுப்பாங்களா? சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்கணும். இப்போ நம்ம டைரக்டா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா இவங்க கிட்டே வாங்கிடுவாங்க. இப்போ சின்ன சின்ன நீங்க ஒரு ஹோம் நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு 2 பப்ளிக் ஐபி வேணும், ஒரு 10 பப்ளிக் ஐபி வேணும், ஒரு காலேஜ் சின்ன கேம்பஸ் நடத்துவீங்க, ஒரு 10 சர்வர் ஹோஸ்ட் பண்ண போறீங்க, வெப் சர்வர், ஒரு 10 ஐபி வேணும் அப்படின்னா நம்ம ஐநா கிட்ட போய் வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய லோக்கல் சர்வீஸ் டாடா, பாரதி, ஏர்டெல், அதுக்கப்புறம் ஏதோ எந்த ஒரு லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டையும் நம்ம ஸ்டாட்டிக் ஐபி வாங்கிக்குவோம். அது அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஐபி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஐநா கிட்ட ஐபி வாங்கணும்னா டைரெக்டாக ஐநா கிட்ட வாங்க முடியாது. இந்தியாவுக்கான ஒரு சப் ரிஜிஸ்ட்ரி இருக்கு, அவங்க ஆப்னிக். இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஐபி வாங்குறீங்கன்னா இப்போ வந்து எங்கே வாங்குவீங்கன்னா ஆப்னிக்ல போயிட்டு வாங்குவீங்க. இப்போ வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுக்குறேன். என்னுடைய பிரைவேட் ஐபி அட்ரஸ் வேற, ஆனால் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் காமிக்குது, IPv6 அட்ரஸ் காமிக்குது, அதுக்கப்புறம் IPv4 காமிக்கும், வெயிட் பண்ணும், IPv4 அட்ரஸ் காமிக்குது. இந்த அட்ரஸ் யார் இருந்ததுன்னா ரிலையன்ஸோடைய அட்ரஸ். நான் வந்து ரிலையன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறேன், அதனோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வருது எனக்கு. ஆனால் என்னுடைய ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 172.10.10.3. ஆனால் நான் வெளியில் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய லோக்கல் சிஸ்டத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், உங்களுடைய லோக்கல் சிஸ்டத்துக்கு மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் டு அவுட் சைட் வேர்ல்ட், ஓகே, யூ ஷுட் ஹேவ் ஏ ஒன் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இப்போ நமக்காக பப்ளிக் அட்ரஸ் எனக்காக இப்போ யார் கொடுத்துருக்காங்கன்னா ரிலையன்ஸ் வந்து கொடுக்குறான். இப்போ உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் இன்டர்நெட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுப்பான், சரிங்களா? உங்களோட ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். அவங்க யார்கிட்டன்னு வாங்கியிருப்பாங்கன்னா ஆப்னிக்டேன்னு வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க இந்தியாவில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால ஆப்னிக்கில் வாங்கியிருப்பாங்க. இதுவே நீங்கள் நம்ம ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிறோம், யார்கிட்ட வாங்கணும்னா AFRINIC, இதே வந்து அமெரிக்காவில் இருக்கிறோம், யூஎஸ்ல இருக்கிறோம்னா ARIN. இப்போ இதை பாருங்க, இந்த மேப் பார்த்தாவே தெரியும். இப்போ ஐநா கீழே 1 2 3 4 5 சப் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரே இடத்துல எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால, பண்ண முடியாதுன்ற சேலஞ்ச் இருக்கிறதுனால 5 சப்டிவிஷன் பிரித்து அந்த 5 சப்டிவிஷனுக்கு கீழே இந்த பப்ளிக் அட்ரஸ் செல் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் அட்ரஸ் எதுக்குன்னா நம்ம இன்டர்நெட்ல கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, பல்கா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்காம பிரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு வெறும் இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக மட்டும் பப்ளிக் அட்ரஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து NATன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் பிரைவேட்னா என்ன, பப்ளிக்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம், அதோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். பிரைவேட், பப்ளிக். இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே பிரைவேட். இதை தவிர்த்து என்னென்ன ஐபி இருக்கோ எல்லாமே பப்ளிக் ஐபிஸ். பப்ளிக் ஐபிஸ் தான் வைடரா எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாம் குளோபலா யூஸ் பண்ற ஐபி ஃபுல்லா பப்ளிக் ஐபி தான். நம்ம லேண்ட்ல யூஸ் பண்றது எல்லாமே பிரைவேட் ஐபி. இது வந்து பிரைவேட் ஐபின்றது ஃப்ரீ, யார் வேணா எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என் கம்பெனி இந்த ஐபி யூஸ் பண்ணி வச்சிருப்பேன், ABC கம்பெனி யூஸ் பண்ணலாம், உங்க கம்பெனி யூஸ் பண்ணலாம், காலேஜ் கேம்பஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதே ஐபி எங்க வேணா யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த ஐபி வெளி உலகத்துக்கு தெரியுமான்னு பார்த்தா கண்டிப்பா தெரியாது. அது உங்க இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஆர்கனைசேஷன், உங்களுடைய கம்பெனிக்கு புரியாது. அது வெளி உலகத்துக்கு தெரியாது, யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ரேஞ்சை வந்து யாருக்கும் வெளியில தெரியப்படுத்தின அவசியமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது இது ஃப்ரீ, இது காஸ்ட் பேடு. அதுக்கப்புறம் இது யார் அசைன் பண்ணுவா, அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க நெட்வொர்க் மேனேஜ் பண்றீங்க, நீங்க நெட்வொர்க் டிசைன் பண்றீங்க, நீங்க அசைன் பண்ணிக்கலாம், நீங்க அந்த ஐபி என்ன வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஐஎஸ்பி, நம்ம ஐஎஸ்பி வேணா ஐஎஸ்பி, இல்லாட்டா டேரெக்டாக நீங்கள் ஐநா கிட்டே வாங்குறீங்க, பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஐநா கிட்டே வாங்கிக்கலாம். ஐநானா இந்தியாவில் வந்து ஆப்னிக், நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி AFRINIC. இது எங்கே யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ரைவேட் ஐபி வந்து லேண்டில் யூஸ் பண்ணுவோம், வித்தின்ல லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் ஐபி எங்கே யூஸ் பண்ணுவோம், வேனில் வைட் ஏரியா நெட்வொர்க், தட் மீன் ஐஎஸ்பி, இன்டர்நெட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் வேன் லிங்க். அதுக்கப்புறம் இது வந்து யூனிக்
ஒன்லி ஆன் ஏ லேண்ட். இப்போ என்னோட லேண்ட்ல இருக்குன்னா இது யூனிக்கா இருக்கலாம். ஒரு ஐபி யூஸ் பண்ணணும்னா அதே லேண்ட்ல வேற அதே ஐபி வேற யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஏபிசி என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் கம்பெனில அதே ஐபி யூஸ் பண்ணலாம், அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் பப்ளிக் ஐபியா இருந்ததுன்னா குளோபலி யூனிக். ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன், இப்போ அதே ஐபி வந்து இப்போ இந்த ஐபி வந்து ரிலையன்ஸ் யூஸ் பண்றான் இன்னைக்கு, என்னோட ஐபி அட்ரஸ் இதே ஐபி டாடா யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியாது. அது அவங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அவங்க யூஸ் பண்றாங்க, ரிலையன்ஸ் யூஸ் பண்றாங்க, அது இட்ஸ் ஓன் டு த ரிலையன்ஸ். அவங்க பே பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஐபி சொந்தம், அவங்க ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க பப்ளிக்கா வந்து ஏதாவது வெப் சர்வர் யூஸ் பண்றீங்க, ஒரு அப்ளிக் ஐபி வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நீங்க பே பண்ற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு தான் சொந்தம். இப்போ இந்த பிரைவேட் ஐபியை வந்து இன்டர்நெட்ல ரவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நாட் ரவுட்டபிள் டு இன்டர்நெட். இது வந்து பப்ளிக் ஐபின்றது ரவுட்டபிள் டு இன்டர்நெட். வந்து இதை வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னு ட்ராக் பண்ண முடியுமா? நீங்க லேண்ட்ல வேணா ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் சைட்ல ஒருத்தர் இருக்கிறான், அவனோட பிரைவேட் ஐபி என்னன்னு பார்த்துன்னா கண்டிப்பா ட்ராக் பண்ண முடியாது. cannot be tracked. இதே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குன்னா ஒரு அட்டாக்கர் சொல்லுவாங்க, இங்கேருந்து அட்டாக் வந்திருக்குப்பா, சைனா ஐபிலேருந்து அட்டாக் வந்திருக்கு, இஸ்ரேல் ஐபிலேருந்து அட்டாக் வந்திருக்கு, ஆப்பிரிக்காலேருந்து ஒரு அட்டாக் வந்திருக்கு. எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பப்ளிக் ஐபியை வச்சு அந்த எந்த லொக்கேஷன்லேருந்து வருது அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வரும், சைனா ஐபி சைனாலேருந்து வரலாம், இஸ்ரேல்லேருந்து வரும், ஏதோ ஒரு இடத்துலேருந்து வரும். இப்போ அங்கேருந்து எப்படி ட்ராக் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஐபி வச்சு. இப்போ இதுவே வந்து வேற ஒரு ஐபி இருக்கு, இப்போ ஐபி டு லொகேஷன். இது ஒரு சைட் சும்மா யூஸ் பண்ணிப்போம். ஒரு ஐபி அட்ரஸை போடுறேன் நான். இப்போ எனக்கு ஒரு ஐபி கிடைச்சதில்ல, அந்த ஐபி அட்ரஸ் எடுத்து அதில் போட்டு பார்த்தோம்னா கிடைச்சிடும். இன்னும் அவங்களுடைய இப்போ இந்த ஐபி வந்து இந்தியா தமிழ்நாட்டு ரீஜனுக்கு வாங்கியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட். இப்போ லோக்கல் டைம் என்ன, இவங்க டொமைன் நேம் என்ன, இந்த ஐபியோட டொமைன் நேம் ஆர்ஐஎல், நெட் ஸ்பீடு, இப்போ எல்லாமே உங்களோட கண்ட்ரி கோடு எல்லாமே இருக்கு. இவங்களோட ஃபுல் டீட்டெயில் இருக்கு. ஓ அப்போனா இங்கேருந்து அட்டாக் வருது, இப்போ இந்தியாவிலேருந்து வருது, இவங்க ஏஎஸ்என் நம்பர்னா, இந்த ஏஎஸ்என்னா ஃபியூச்சரில் நான் கிளாஸ் அப்கமிங் கொஞ்சம் நம்ம பேசிக் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஏஎஸ்எனை பற்றி நான் சொல்கிறேன். அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர்னு சொல்லுவோம், அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ப்ரைவேட் அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா ரெட்மிக்கு அந்த ப்ரைவேட் அட்ரஸ்ன்றது லேண்டில் யூஸ் பண்ணுறது, பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்றது வேனில் யூஸ் பண்ணுறது. ப்ரைவேட் அட்ரஸ் யூனிக் ஒன்லி ஆன் ஏ லேண்ட், பப்ளிக் வந்து குளோபலி யூனிக். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து நாட் ரவுட்டபிள் டு இன்டர்நெட். லோக்கலாக நீங்கள் உங்கள் லேண்டுக்குள்ளே ரவுட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒர்க் ஆகும். வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ளே உங்கள் லேண்டுக்குள்ளே ரவுட் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும். ஆனால் இன்டர்நெட்டுக்கு ரவுட் பண்ணால் நமக்கு பப்ளிக் ஐபி தேவை. இப்போது பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா ரவுட்டபிள் டு இன்டர்நெட், எங்கேருந்து எங்கே வேணால் ரவுட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ண முடியுமான்னு பார்த்தா ட்ராக் பண்ண முடியாது. பப்ளிக் ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் இன்டர்நெட் கம்யூனிகேட் பண்ணால் 1000 பேருக்கு நம்ம பப்ளிக் ஐபி வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், 1000 பேருக்கு நேட் பண்ணுவோம். இப்போ அந்த 1000 யூசரையும் ஒரு நேட்டை பற்றி நான் சொல்லும் போது ப்ரீஃப் பண்ணுறேன். இப்போ இந்த 1000 யூசரையும் யூசர்ஸ் வெளியே போகும்போது நேட் பண்ணி போவோம் அவுட் சைடில். இப்போது அவனுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வச்சு என்னால் நேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன சொல்லுவோம், பேட், போர்ட் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். இப்போ அவனுக்கு வெளியில் போகும்போது ஒரு பப்ளிக் ஐபி வச்சு தான் போவான். சிங்கிள் இந்த 1000 யூசரும் ஒரு சிங்கிள் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி போவான். அதுக்கு பேர் வந்து நேட்டுன்னு சொல்லுவோம். அதை பற்றி நேட்டு, பேட்டு, ஹைட் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதை நான் அப்கமிங் கிளாஸில் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். இப்போ இன்டர்நெட் போகும்போது அவன் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவானா, இப்போ தான் கம்யூனிகேட் பண்ணுவான். நம்ம 1000 பேருக்கும் ஒரு பப்ளிக் ஐபி வாங்கணும்னா நம்மளால எவ்வளோ பே பண்ண முடியும்? நம்ம அது யூஸ்லெஸ், அது நமக்கு தேவையில்லை. இது வந்து வெப் சர்வர் யூஸ் பண்ணுறோம், இப்போ அதுக்கு நம்ம பப்ளிக் ஐபி வாங்கணும்னா அது யூஸ்ஃபுல்.
அது ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஐபி தான் சென்ட் பண்ணி ஆகணும், டைனமிக் ஐபி சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு முறை ஐபி மாறிட்டே இருந்தால் நம்ம ஸ்டாட்டிக்காக வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட் எடுத்துக்கலாம். என்எஸ் லுக்கப். இப்போ நம்மளோட சைட் எடுத்துப்போம், jmc.edu. நம்மளோட சைட் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் தான். 3-4 ஐபி அட்ரஸ் இருக்கு, அலியாஸ் நேம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சைட் இருக்கு. இப்போ அது மாதிரி google.com இருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி தான். ஏன்னா வந்து குளோபலாக இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால பப்ளிக் ஐபி இருந்தால் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லாட்டினா ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ google.comக்கு அப்பப்போ ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஐபி கொடுக்கும் போது இது வருது, நாளைக்கு ஒரு ஐபி வரும். அவங்க அப்பப்போ லோக்கலாக சர்வர் மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து யாரும் அவுட் சைடர்ஸ் வந்து ஹேக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அது ரெக்கமெண்டட். இப்போ இந்த 1000 பேருக்கும் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கும். அவன் வெளியில் போகும்போது ஒரு சிங்கிள் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி வெளியில் போவான் இன்டர்நெட்டில். இப்போ ப்ரைவேட் அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு